வாங்க இன்னைக்கு நாம மழையோட ஒரு சூப்பரான ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்னைக்காவது வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அங்க பஞ்சு மிட்டாய் மாதிரி மிதந்து போற மேகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? அது எப்படி நமக்காக இவ்ளோ மழையை கொடுக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப அழகான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. மழையோட ஸ்பெஷாலிட்டியே அதுதாங்க. பாருங்களேன், அது நமக்கு தண்ணிய அள்ளி கொடுக்குது. ஆனா பதிலுக்கு நம்ம கிட்ட இருந்து எதுவுமே அதுக்கு வேண்டாம், சும்மா கொடுக்குது, அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க, அந்த மழை என்னெல்லாம் செய்யுதுன்னு. பூக்கெல்லாம் கலர் கலரா பூக்கிறதுக்கு அதுதான் காரணம். தாகமா அலைஞ்சு திரிஞ்சிட்டு வர விலங்குகளுக்கு தண்ணி கொடுக்குது. வத்தி போன ஆறு குளம் எல்லாத்தையும் நிரப்பி எல்லாருக்கும் உதவுது. அது மட்டும் இல்ல, நம்ம சாப்பிட்ற சோறு இருக்குல்ல, அது விளையறதுக்கு விவசாயிக்கு மழையோட உதவி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மழையோட அந்த சீக்ரெட் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? அது எதுக்காகவும் இல்ல, யாருக்காகவும் இல்ல, சும்மா உதவணும்னு உதவுது. இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்கறதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அது தனி. சரி, இப்போ ஒரு கதைக்குள்ள போலாமா? லில்லின்னு ஒரு குட்டி பொண்ணு. அவ ஒரு நாள் ஜன்னல் ஓரமா உக்காந்து மழை பெய்யறத ரொம்ப ஆசையா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அப்போதான் அவன் கண்ணுல அது பட்டுச்சு. அவனோட பால்கனில ஒரு சின்ன தொட்டியில இருந்த செடி தண்ணியே இல்லாம ரொம்ப சோர்ந்து போயிருந்துச்சு. பார்க்கவே பாவமா சோகமா இருந்துச்சு. அந்த வாடி போன செடிய பார்த்த உடனே லில்லி மனசுல பளிச்சுன்னு ஒரு ஐடியா, ஒரு சின்ன மழைத்துளி மாதிரி. ஆமா, அவளும் அந்த மழைய மாதிரியே உதவணும்னு ஆசைப்பட்டா. உடனே என்ன செஞ்சா தெரியுமா? தன்னோட குட்டி வாட்டரிங் கேன் எடுத்துட்டு ஓடி போய் தண்ணிய நிரப்பி அந்த செடிக்கு ரொம்ப மெதுவா அன்பா தண்ணி ஊத்துனா. கொஞ்ச நேரத்துல என்னாச்சு தெரியுமா? அந்த செடி மெதுவா தலை நிமிர்ந்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அத பார்த்ததும் லில்லி மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு இதமான ஃபீலிங் வந்துச்சு. நீங்க கூட இந்த மாதிரி யாருக்காவது உதவி செஞ்சதும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்திருக்குமே, கவனிச்சிருக்கீங்களா? அந்த சூப்பரான சந்தோஷமான உணர்வு என்னது? அந்த உணர்வை பத்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அழகா சொல்லியிருக்காங்க. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? சரியான நேரத்துல நாம செய்யற ஒரு சின்ன உதவி கூட இந்த உலகத்தை விட ரொம்ப ரொம்ப பெரியது. லில்லி அந்த செடிக்கு செஞ்ச மாதிரி. இதுக்கு பேர்தான் சுயநலமற்ற உதவி. அதாவது பதிலுக்கு எதுவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்காம சரியான நேரத்துல மத்தவங்களுக்கு மனசார உதவுறது. சரியா? அந்த மழை மாதிரி. அதுக்கு தேவைப்படும் போது சரியா வந்து உதவுது இல்லையா? நீங்களும் அந்த மழை மாதிரி மாறணுமா? அதுக்கு ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. 1, உங்களை சுத்தி பாருங்க, யாருக்காவது சின்னதா ஒரு உதவி தேவைப்படுதான்னு. 2, உங்க அன்பை கொஞ்சம் அவங்களுக்கு கொடுங்க. 3, இதை என்ன பரிசுக்காகவும் செய்யாம மனசுக்கு பிடிச்சு சந்தோஷமா செய்யுங்க. 4, அதை செஞ்சு முடிச்சதும் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதை நல்லா அனுபவிங்க. ஒன்னு மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம செய்யற ஒரு சின்ன உதவி கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன், உங்களோட ஒரு சின்ன புன்னகை கூட ஒருத்தரோட நாள் முழுசையும் அழகா மாத்திடலாம். அப்போ சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க யாருக்கு ஒரு சின்ன மழைத்துளியா இருக்க போறீங்க? போய் சின்னதா ஒரு உதவி செஞ்சுட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு பாருங்களேன்.